ஹாய் பிரேஸ் லார்ட். ஸோ இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு சத்தியத்துடன் உங்கள் எல்லாரும் சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஸோ இன்றைக்கு ஒரு விசேஷமான டாபிக் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ வி நீட் டு கெட் ப்ரிப்பேர்ட். நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக நம்ம பிறந்த ஒரு 20 வருஷம் ஆயிருக்கலாம், 21 வருஷம் ஆயிருக்கலாம், 30 வருஷம் ஆயிருக்கலாம், 40 வருஷம் ஆயிருக்கலாம், 50 வருஷம் ஆயிருக்கலாம். ஸோ எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? ஸோ வி ஆர் லிவிங் இன் த எண்ட் ஆஃப் டைம்ஸ். அந்த எண்ட் ஆஃப் டைம்ஸ் அப்படின்றது நம்ம ரியலாக கடைசி காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோமா அப்படின்னு பார்த்தா எஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் பைபிள் சொல்லுது. ஆமாம், பைபிள் சேஸ் தட் வி ஆர் இன் த எண்ட் ஆஃப் டைம்ஸ். கடைசி காலம் எப்போ தொடங்குச்சின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலம் இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் மரிச்சாரோ அப்போவே அது கடைசி நாளாக மாறிச்சு. ஸோ that was a period of grace given to all of us. உலகத்தில் இருந்த எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, கிருபையின் நாட்கள். இந்த கிருபையின் நாட்களில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வி லிவிங் இன் த எண்ட் ஆஃப் டைம்ஸ், இந்த கடைசி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமா அப்படின்னா நான் சொல்லுவேன் ஆமாம். பிகாஸ் day in and day out we are prophesying to each other that we are in the end of times. எப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்கள், இன்றைக்கி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஸோ we had lot of time to relax, take rest, watch TV, sleep, வெளியில் எங்கன்னா போகிறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு நேரங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போது நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ யார்ட்டையாச்சும் கேட்குறீங்க, ஏன் இன்றைக்கி சாப்பிட்லனோ, ஐயோ நான் மறந்துட்டேன், கொஞ்சம் வேலையில் பிஸி ஆகிட்டேன், ஐ டென்ட் ஹாவ் டைம். ஏன் நீ ஹோம்ஒர்க் எழுதலை, ஐயோ நான் நேற்று விளையாடிட்டே இருந்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை, டைமும் இல்லை எனக்கு, ஸோ ஐ ஹவ் ஃபர்காட்டன். அப்புறம் ஒரு கேள்விகளுக்கும் ஏன் இது செய்யலை, ஏன் இதை பண்ணல, ஏன் சாப்பிடல, ஐயோ நான் மறந்துட்டேன், பிகாஸ் ஐ டென்ட் ஹாவ் டைம், வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன், ஸோ என்னால் சாப்பிடக்கூட முடியல, ஸோ ஐ டென்ட் ஹாவ் டைம், ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படின்னு சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் பிரிங்கிங் அஸ் டு த எண்ட் ஆஃப் டைம்ஸ். பிகாஸ் வி ஆர் ப்ராஃபஸைங் டு ஈச் அதர் டெல்லிங் தட் தேர் இஸ் நோ டைம். ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலகட்டங்களிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பயம் நம்மை பற்றி பிடிக்க வேண்டும். எதுக்கு நான் இது சொல்ல வரேன்னா, நம்மளுடைய சிலுவையை நாம் எடுத்து கொண்டிருக்கிறோமானால், இஃப் வி ஹாவ் டேக்கன் கிரைஸ்ட் சீரியஸ்லி, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா அந்த சிலுவை என்பது ரொம்ப முக்கியம். சி, எவ்ரிபடி பிலீவ்ஸ் இன் ஜீசஸ். இன்றைக்கி நிறைய பேர் ப்ரைட் பேரட், அப்புறம் வேண்டாத பாவங்களை செய்கிறவங்க எல்லாரும் சொல்கிற விஷயம் we believe in Jesus அப்படி தான் சொல்கிறாங்க. பட் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் தட் we believe in Jesus. If he or she is a true believer, he or she will follow Jesus. அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கின்ற மனுஷனாகத்தான் இருப்பான் ஒரு ஃபாலோவர். So it is not very important that you believe. Even the demons believe and fear his name. பைபிள் சொல்லுது, தேவனுடைய வார்த்தைகள். அப்போ இன்றைய காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த கடைசி காலகட்டங்களிலே நாம் இன்னுமாக பரிசுத்தமாக வாழ்வதிலும் நம்மளுடைய நேரங்களை சரியாக செலவு செய்வதிலும் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இஃப் வி ஹாவ் டேக்கன் த கிராஸ், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளிலே பயணம் செய்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை சீரியஸாக நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம்னா, we are living in the very dangerous times and the war is becoming intense. உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்துவின் சபை நொறுக்கப்படுது, அடிக்கப்படுது. they are going through lot of hardships. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் குட் ஹியர் in our place and we are just listening to what is happening, so we take things as granted. ஐயோ ஒன்றும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை பண்ணலாம். ஸோ we are planning for the future. ஒரு 6-7 years, ஒரு 8 years ஆகிட்டு பேருக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்களை நாம் வளர்த்து கொண்டு அதை ஃபீட் பண்ணி we are making it grow. ஸோ இன்றைக்கு if we have taken the cross of Christ seriously, we are not going to keep it down. We are not going to
கீப் இட் டவுன். நம்ம வந்து அந்த சிலுவையை நம்ம கீழே வைக்காதபடிக்கு நம்ம ஓட வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்குது பிள்ளையே. நான் லாஸ்ட் டைமே பேசினது போல் நம்ம வந்து அநேக பாடுகள் மூலமாக அநேக உபத்திரவங்கள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணணுமாச்சு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக வேணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை வைத்து நான் பேசினேன். அநேகர் இன்றைக்கு கிருபைகளை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. கிரேஸ் அப்படின்றது வந்து ரட்சிப்பு அப்படின்றது வந்து இட் இஸ் நத்திங் டு டூ வித் த ரிச்சஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஆண்டவர் வந்து இந்த உனக்கு உலகத்தின் ஐஸ்வர்யங்களை நான் உனக்கு தருவேன் நான் எங்கேயுமே சொல்ல. பிகாஸ் தட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு ஒன்று தருவாரானால் அது நிரந்தரமாக இருக்கிறது மட்டும்தான் தருவார். See, he can offer us eternal life. The riches, gold, all these things will vanish away. It will pass away. நம்முடைய கைகளிலிருந்து நழுவி போய் விடுகின்ற காரியங்களை அவர் தருகிறேன் என்று ப்ராமிஸ் பண்ணல. ஸோ இதே பிள்ளையே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த கடைசி நாட்களிலே we should have some என்ன சொல்கிறது ஒரு டிசர்னிங் அந்த பகுத்தறிகிற ஆவி நம்மளுக்கு இருக்கணும். in which season we are, எந்த நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ where we are, எப்படி நம்ம இந்த கடைசி நாட்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நம்ம எப்படி பலப்படுத்தணும் ஸ்திரப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நம்ம வாழ்ந்தால் மட்டுமே கடைசி காலகட்டங்களிலே நம்மால் நிலைக்க முடியும். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்குறது என்னென்னா ஆபிரகாமுக்கு ஒரு மனைவி தான் இருந்தாங்க, சாராள் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ சாராளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னோடனே சாரா என்ன பண்ணாங்க, அவளுடைய வேலைக்காரியாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு தந்தாங்க. ஸோ இப்போ ஆபிரகாம் வந்து தன்னுடைய காரியங்களை செய்தும் பொழுது ஆகார் வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டான். அங்கே பார்க்கும்போது அவன் ஆகாரோடு ஆதியாகவும் 16:4 அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஸோ இப்போ வந்து அவள் என்ன பண்ணிட்டாள், ஷி ஸ்டார்டட் பிஹேவிங், ஓவர் ஆக்ட் பண்ணுறது அது இது எல்லாமே பண்ண ஆரம்பித்தான். அப்போ சாராவுக்கு பயங்கரமான கோவம் வந்து ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆபிரகாம்கிட்ட பேசி ஆபிரகாம சாரா கிட்ட சொல்லி சாரா கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. ஸோ ஓவராக டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்க சாராள் வந்து ஆகாருக்கு அநேக டார்ச்சரை கொடுக்க ஆரம்பிக்க வாட் ஹேகர் டிட் இஸ் she flew from that place. அவளுக்கு அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் ஆன உடனே she escaped the place. நம்ம பண்ணுற மிக மிக தப்பான காரியம் என்னென்னா, தெர் ஆர் டைம்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃபும் ஃபிசிக்கல் லைஃபும் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், இந்த துணி பிடிக்கலன்னா ஓகே இன்னொரு துணி எடுக்கலாம், ஓகே எனக்கு இந்த கேக் பிடிக்காது நான் இன்னொரு கேக் நான் சாப்பிட்லாம், எனக்கு வந்து இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னு சாய்ஸஸ் கிடையாது. எல்லாரையுமே தேவன் ஈக்குவலாக தான் பார்க்குறாரு. எல்லாருக்குமே அவனுக்கு தக்க மெஷர்மெண்ட் படி ஆண்டவர் ஒருவருக்கும் கொடுத்துருக்கிறார். ஸோ வாட் வி ட்ரை டு டூ, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும் ஃபிசிக்கல் லைஃப்பையும் நம்ம கம்பைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ இங்கே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம அது பண்ணலாம், அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம இப்படி பண்ணலாம். நோ, தேர் ஆர் நோ பாலிசிஸ் லைக் தட் இன் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்திலே ஒன்று நீ சிலுவையை எடுத்துட்டேன்னா அந்த சிலுவையை தயவு செய்து கடைசி வரைக்கும் நம்ம சுமப்பதே நமக்கு நல்லது. ஏன்னா பைபிளில் தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னா, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ இட் இஸ் நாட் தட் ஹவு ஐ ஸ்டார்டட், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஹவு ஐ ஃபினிஷ் இட், நான் எப்படி அதை முடிப்பேன். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும். நான் சொல்கிறேன்ல, இஃப் யூ ஆர் பீயிங் டெஸ்டட் ஸோ மச், ஒருவேளை நீ சொல்லலாம் என்னால் தாங்கவே முடியாத பிரச்சனைங்க வருது, ஐ திங்க் ஐ கேன் நாட் கோ ஆன் எனிமோர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குவிட் திஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி அநேக தடவை உனக்கு அந்த யோசனைகள் வரும் பொழுது, யோசனைகள் வர வர இட் ஷோஸ் தட் உன்னுடைய அழைப்பு, தேவன் உனக்கு தந்திருக்கிற அழைப்பு வந்து பயங்கரமாக இருக்குது. அதனால தான் உனக்கு பயங்கரமான பிரச்சனை. சின்ன அழைப்புனா உனக்கு சின்னது தான் உனக்கு பிரச்சனைங்க ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை ஒரு பெரிதான ஒரு காரியத்துக்கு அழைத்திருப்பார். ஆனால் that person will endure so many things.
But God will be there with him or her. He will strengthen, he will support, he will take him to the place where he promised. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுறோம், இங்கே இப்படி நடந்துட்டுருந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இதை குவிட் பண்ணிவிட்டு நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். இல்லை இங்கே எனக்கு நம்ம நிறைய வாட்டி தேர் ஆர் சர்டன் லெசன்ஸ் நான் சொல்கிறேன் இல்லையா, தேர் ஆர் சம் லெசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்க வேண்டிய லெசன்ஸ் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம படிக்கலைன்னா யூ வில் நெவர் கெட் ப்ரொமோட்டட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட். இந்த காலத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா யாருமே படிக்கிறதில்ல, படிக்காமல் எல்லாமே பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. தட் இஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இங்கே பார்க்கும்போது அடிமை பெண் சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனாள். So she ran away. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நம்ம போய் யாரை மீட் பண்ணுறோமோ, இப்போ ஒரு இடத்துல நம்ம இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை ஸ்தலத்திலையோ இல்லை ஒரு வீட்டிலையோ ஏதோ ஒரு காரியம் உன்னை கடினமாய் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே யூ ஷுட் நாட் கோ அவே ஃப்ரம் தட் பிளேஸ். இஃப் தட் இஸ் த கிராஸ். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன், ஐ ஹாவ் பீன் ட்ரீட்டட் வித் வெரி பேட் பீப்புள். ரொம்ப மோசமான ஜனங்கள் அண்டையில் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஐ ஹாவ் பீன் தேர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு வாட்டியும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது ஆல் ஐ டிட் வாஸ் ஐ எஸ்கேப் தட். என்கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ்னு சொல்கிறத எனக்கு பாசிட்டிவ்னு சொல்கிறத எனக்கு தெரியல. ஓப்பனாக பேசுகிறேன். எனக்கு இருக்கிற ஒரு கேரக்டர் என்னென்னா, இஃப் சம்படி டஸ் நாட் லைக் மீ, if somebody keeps nagging me, if they start irritating me, I just want to leave that place. எனக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு இஷ்டம் இருக்காது. ஏன்னா I know I will lose myself there. எனக்கு ரொம்ப காமாக இருக்கணும், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும், இப்படி தான் இருப்பேன். ஸோ when I wasன்றதை விட when God put me in such places where I have been treated very harsh, ரொம்ப கடினமாக நடத்தப்பட்ட எல்லா இடங்களிலும் வித் கிரேட் சஃபரிங்ஸ் அண்ட் வித் கிரேட் என்ன சொல்கிறது எஃபர்ட்ஸ் அந்த இடத்த விட்டு நான் எஸ்கேப் ஆகிருக்கேன். என்னால் முடியாது, திஸ் ஐ கேன் நாட் கோ த்ரூ அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் மை செல்ஃப், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் அதர்ஸ். நான் அவங்களையும் அது திட்டக்கூடாது. ஐ ரெஸ்பெக்ட் தெம். ஈவன் தோ சிலவங்க நம்மளை ஹேட் பண்ணும்போது we cannot make them love us back. நீ என்னை நேசிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் தேர் ஒப்பீனியன். whether they like us or not, it is their opinion. we cannot make them என்னை நேசி be kind to me சொல்ல முடியாது. it is their opinion. ஸோ அந்த நேரங்களில் நான் என்ன பண்ணிட்டேன், I escaped many places in my life. நான் கடினமாய் நடத்தப்பட்ட எல்லா இடங்களிலிருந்தும் நான் பண்ண ஒரே ஒரு வேலை, even in the marriage life I have escaped. என்னுடைய எண்ணம் என்ன இருந்துச்சுன்னா, if I escape from this place, maybe எனக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கும், I'll be fine. எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். மேபி எனக்கு நான் பட்ட பிரச்சனைகளெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும், அப்படி தான் நான் நினச்சேன். பட் இங்கே பாருங்கள், அவள் கடினமாய் நடித்தினபடினால் அவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றொன்றில் கண்டு, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டதற்கு அவள், என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு. There is a great, very very great meaning in this. I have a overwhelming feeling ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாரம். See, we try to escape. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த த்ரூ அவுட் அ கிறிஸ்டியன் மேன்ஸ் ப்ராசஸ், ஒரு கிறிஸ்தவ மனுஷியுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஒன்ஸ் அவங்க ஆண்டவருக்குள்ளாக வந்த பிறகு உன்னை விட்டு ஆண்டவர் ஒரு நாளும் நீங்கினதில்லை. பட் why are we going through this அப்படின்னு சொல்லும் போது what we do, we try to escape.
ரிட்டாலியேட் பண்ண பார்க்குறோம். வி ட்ரை டு ஸ்பீக் ஃபார் அவர் செல்ஸ், வி ஃபைட், அப்புறம் சண்டை போடுறோம், அநேக காரியங்களை ரைஸ் ஆகிறோம், ஆங்கர் காமிக்கிறோம். இப்படி ஆனால் நல்லாயிடும், இப்படி பண்ணிடலாம் ஸோ தட் வீ கேன் லீவ் இன் பீஸ். நோ, இங்கே பார்க்கும்போது ஜீசஸ் ஆல்சோ வாஸ் இன் த சேம் சினாரியோ. அவரை இப்படி தான் அவரை அடித்தாங்க, நொறுக்குனாங்க. தேவர் ப்ரோவோக்கிங் இம் சோ மெனி திங்ஸ் அவருக்கு பண்ணால் கூட அவர் என்ன பண்ணார்? அவர் மௌனமாக இருந்தார். அந்த மௌனமாக இருந்ததுனால தான் வை காட் வாஸ் ஸோ சைலண்ட் அப்படி நீங்கள் பார்க்கும்போது, அந்த பிலிப்பியருடைய புஸ்தகங்களை நம்ம பார்க்கும்போது அவருக்கு முன்பாக வைத்திருந்த அந்த சந்தோஷத்தை தான் அவர் பார்த்தாராம். See what I am suffering now, பைபிளில் அழகான ஒரு வசனம், what we suffer now will not be compared to the joy what we are going to get in heaven. இக்காலத்து பாடுகள் நமக்கு வரப்போகிற சந்தோஷத்துக்கு ஈடாகாது என்ற ஒரு உண்மையை இயேசு கிறிஸ்து அறிந்ததுனால God was focused in the eternity. அவர் நமக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ Jesus could have escaped. அந்த ஒரு he had all power to escape that scenario. He is almighty God, supreme God. யாரும் அவரை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்டில் he had that, என்ன சொல்றது, he had that authority in his hands to escape that situation, escape that scenario. But he did not. அவர் செய்யவில்லை. அவர் எஸ்கேப் ஆகல. He endured the cross. So ஆகார் அவள் என்ன நினைக்கிறா? See, the moment you get yoked with a Christian, ஒரு தேவனுடைய மனுஷனோடு நீ ஒட்டி கொள்வாயானால் அவனுக்கும் பிரச்சனையான பாதை தான், உனக்கும் பிரச்சனையான பாதை தான். Once you know Christ, you're already inside the, என்ன சொல்கிறது, you're in the race with the cross heading towards heaven. So you have to endure. நம்ம என்ன பண்ணுறோம்? வாட் ஹேகர் வாஸ் ட்ரைங் டு டூ, ஆகார் என்ன செய்ய முயற்சி செய்தாள் அப்படின்னா, அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிலுவையை அவள் கீழே வைத்துட்டு she thought she can escape to some other place. பட் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய தூதரானவர் அவளை பார்த்து, ஆகாரே எங்கே போகிறாய், எங்கே வருகிறாய், நீ உன் நாச்சியார் அண்டைக்கே போயிட்டு யூ சப்மிட் தே. ஸோ எவ்ரி ஹார்ட்ஷிப்ஸ் இன் அவர் லைஃப்ஸ், வை, ஏன் இப்படி ஆயிடுச்சு, ஏன் இப்படி ஆயிட்டு இருக்கு என் வாழ்க்கையில், ஏன் என் வேலை ஸ்தலத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யோபுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளிலும் do you think God did not see it? ஆண்டவருக்கு அது தெரிஞ்சிருக்கு இல்லையா? வித்தவுட் காட்ஸ் பெர்மிஷன் நத்திங் கேம் டு ஜோப். யோபுக்கு எதுவும் இயேசு கிறிஸ்துவனுடைய பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே வரல, எந்த பிரச்சனையும் வரல. அப்போ உனக்கு வருமா, எனக்கு வருமா? நோ. அவர் அனுமதிக்கிற காரணத்தினால் நாம் அநேக ட்ரிபுலேஷன்ஸில் போகிறோம், அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறோம். என்னால் தாங்க முடியாது. ஒரு கர்ப்ப வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல நாம் என்ன பண்ணுறோம்? வேதனைப்படுகிறோம், துள்ளுறோம், அழுகிறோம். ஐயோ இது முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம்? when we try to escape, what we are doing is we are actually keeping the cross down, denying the faith, moving towards the world. அநேக இடங்களிலே நான் செய்த பெரிய பெரிய தப்புன்னு என்னன்னா, I escaped many places. இப்போ ஒரு இடம் இருக்கும், இந்த இடத்துல என்னால் முடியவே ஐ ஹாவ் மெட் so many people in my life. என்னோட வாழ்க்கையில் நான் சந்தித்த 100 மெம்பர்ஸில் 3 or 4 தான் என்னை நேசித்தவர்கள். பட் நாட் லைக் ஜீசஸ், ஒன்லி ஃபியூ, 3 ஒரு 100க்கு ஒரு 3னா நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எல்லா பாதைகளிலும் நான் யோசிப்பேன், I was kept under people. அவங்க என்ன நடத்தின விதங்கள், அவங்க என்ன பேசின விதங்கள், அவங்க பார்ஷாலிட்டி பண்ணியிருந்த காரியங்கள் ஆகட்டும், ஏதோ ஒன்று என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணி they made me not to talk. நான் பேசவே கூடாத ஒரு நிலைமைக்கு என்னை தள்ளி
ஒரு சில நேரங்களில் நானே அவுட் பஸ்ட் ஆகி ஹவ் ஸ்க்ரீம்ட், ஐ ஹவ் ஷவுட்டட், ஐ ஹவ் ஸ்கோல்டட், நான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். பட் அது எல்லாத்தோட பெரிய தப்பு என்ன பண்ணேன்னா, ஐ எஸ்கேப் தட் பிளேஸ். ஸோ அந்த பிளேஸை நான் எஸ்கேப் ஆகிட்டு போகும்போது ஒரு வாரம் நல்லா இருப்பேன். தென் ஐ கோ, I will find some other people and I will face that same person. அந்த இதே கேரக்டர் உள்ள அதே பர்சனை நான் ஃபேஸ் பண்ணுவேன். என்னுடைய வீக்னஸ்ஸே என்னென்னா, ஐ கேன் நாட் ஃபேஸ் பீப்புள் வித் ஆங்கர். எனக்கு அந்த பிகாஸ் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் வளர்க்கப்பட்ட விதங்களெல்லாம் நான் பார்க்கும்போது, ஐ நெவர் வாண்ட் அதர்ஸ் டு பி பாஸ் பண்ணின்னு வாழ்கிறது, மற்றவங்கள கஷ்டப்படுத்தி வாழ்கிறது, அந்த ஒரு எண்ணம் எனக்கு கிடையாது. நான் திட்டுவேன், ஆனால் என் பசங்களை மட்டும்தான் திட்டுவேன், வேறு யாரும் திட்ட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கிறதுனால என்னை யாராச்சும் திட்டும்போது, என்னை அனாவசியமாக என்னை தப்பு சொல்லும் போது, ப்ளேம் பண்ணும்போது, என்னை ஹார்ஷாக நடத்தும் போது என்னால் அதை பொறுத்துக்க முடியாது. ஸோ ஐ எஸ்கேப் தட் பிளேஸ். அந்த பிளேஸை எஸ்கேப் ஆகிட்டு இன்னொரு இடத்துக்கு போனேன்னா, அதே மாதிரி பர்சன் மறுபடியும் என் வாழ்க்கையில் வந்துட்டே இருப்பாங்க. அப்போ காட் வாஸ் டெல்லிங் மீ, ஷிபா யூ ஆர் எஸ்கேப்பிங். நீ வந்து உன்னுடைய கிராஸை நீ என்ன பண்ண மாட்டேன்ற, சுமக்காம அதை கீழே வச்சுட்டு நீ போற. And then you come back to that place again, you take that cross, keep walking. And you find another person, you keep that cross and you move somewhere, and from there you start another point, take the same cross, keep following. No. We need to submit. தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த சிலுவைக்கு நாம் நம்மை சரண்டர் பண்ணணும். சி, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை இங்கே இருந்தால் இந்த பிரச்சனை வந்து வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணிடலாம், எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லும் போது, யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி பிளேசிங் த கிராஸ் டவுன். வேற ஒரு டைரக்ஷனில் போக ஆரம்பிக்கிற. அங்கே போனாலும் உனக்கு கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், மறுபடியும் அதே உனக்கு ஸ்டார்ட் ஃபேஸிங் யுவர் ப்ராப்ளம்ஸ், ஃபேஸ் யுவர் கொலாயட்ஸ். உன்னுடைய பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உன்னால் தாக்கே பிடிக்க முடியாது அப்படின்னு, ஓகே, தட்ஸ் ஓகே, யூ ஹாவ் காட், ஐ ஹாவ் காட். ஸோ இந்த காலகட்டங்களிலே ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கிற அந்த பாடங்கள் என்னென்னா, நெவர் எஸ்கேப். யூ வில் ஃபைண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் யூ வில் ஃபைண்ட். அவங்க யாருமே உன்னை நேசிக்க மாட்டாங்க, அவங்க யாருமே உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, அவங்க எல்லாருமே உன்னை ப்ளேம் பண்ணுவாங்க, அவங்க எல்லாருமே உன்னை அசிங்கமாக தான் பேசுவாங்க, அவங்க எல்லாருமே நீ பண்ண சாக்ரிஃபைஸை காலில் போட்டு மெரிப்பாங்க, உன்னை வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இதை வந்து எஸ்கேப் ஆகாத. ஜஸ்ட் சரண்டர், சப்மிட். வாட் ஆர் யூ ட்ரைங் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப்? உன்னை யாருக்கு நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற? நோ. மனுஷனுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், கோ பேக். இந்த பிரச்சனை உள்ளாக ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறாரா? வை so many people die early? சூசைட் பண்ணிட்டு ஏன் சாவுறாங்க? they are not able to bear, so they try to escape. அநேக கிறிஸ்தவர்களும் மரித்தது உண்டு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வை திஸ் so much of hardships? நான் ஏன் இவ்வளோ பிரச்சனைக்குள்ளாக போனேன்? அப்பயே நான் நல்லா இருந்தேன். ஸோ வாட் ஐ டூ, ஐ deny my faith and I go. அவங்க லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நோ. ஸோ we have taken up the cross. அந்த வசனத்தை நான் படிக்கிற பாருங்க. மத்தேயு 10, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. Take up your cross. Do not leave it even for a second. அந்த சிலுவையை நாம் சும்மா கூட கீழே வைக்கிற மாதிரி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் why have we laid down our crosses? நம்முடைய சிலுவைகளை நாம் எதற்கு கீழே வைத்திருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. Because we are still engaged in our self.
நான் என்ன கீழே தள்ளிட்டாங்களே, என்ன இப்படி பேசினாங்களே, ஐ எம் ஸ்டில் ஸ்ட்ரகிளிங் இன் திஸ் ஏரியா. ஐ ரியலி ஐம் ஆஸ்கிங் ஃபார் காட். ஆண்டவரே, ஐ அண்டர்ஸ்டுட் மை கிராஸ். என்னுடைய கிராஸ் நான் புரிஞ்சிட்டு இருக்கிறேன் சப்பா. பிகாஸ் நான் ஒரு சில காரியங்கள் நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து 2005 நான் வந்து மைசூரில் நர்சிங் காலேஜில் படிக்கும்போது அங்கே பாண்ட் பீரியட் நான் பண்ணிட்டு இருந்தபோது அங்கே ஒரு சிஸ்டர் சித்ரா அப்படின்ட்டு என்னை மிகவும் கடுமையாக நடத்தியிருக்காங்க. மிகவும்னா மிகவும். அங்கே என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லி நான் வந்துட்டேன். ஆனால் மறுபடியும் என்னை அங்கேயே கூப்பிட்டு போனாங்க. பட் ஆண்டவர் வந்து எனக்கு நல்ல ஒரு கிருபை செஞ்சு அந்த பர்சனை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு என்னை மறுபடியும் அங்கேயே உட்கார வச்சார். ஸோ அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனேன். அங்கே பார்த்தா அங்கேயும் என்னை பார்த்தாலே என்ன the moment they hear my name they started to hate me. I used to wonder sitting in my room, why are they hating me? I'm so humble. நான் ஹம்பிளாக தானே இருக்கேன். I have not hurted them. நான் அவங்களுக்கு எதுவுமே செய்யலையே, நான் நல்லது அவங்களுக்கு நான் கெடுதல் கூட நினைக்கலையே. why are they doing this for me Lord அப்படின்னு சொல்லிட்டு அநேக நாட்கள் நான் கண்ணீர் விட்ட நாட்கள் உண்டுது. பிள்ளைகளே, என்னால் போகவே முடியாத அளவுக்கு ஒன்று அந்த இடத்துல தான் நான் சாகணும்னு தோணும், இல்லைன்னா எஸ்கேப் ஆகிடணும்னு தோணும். ஐ ஹவ் டன் திஸ் ஸோ மெனி டைம்ஸ் இன் மை லைஃப். பட் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை என்னென்னா, ஷீபா, எல்லாருக்கும் நான் ஒரு சிலுவை நான் கொடுத்துருக்குறேன். இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின் வராதவன் எனக்கு பாத்திரம் அல்ல. ஸோ ஐ நீட் டு என்ன சொல்கிறது, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் வரணும். ஆண்டவரே, ஈவன் இஃப் ஐ ஹவ் நாட் ராங்க்டு, நான் தப்பே செய்யலைனாலும் என் மேலே தப்பு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை எனக்கு கொடுங்க. என் சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு உங்கள் பின்னாடி வரணும் ஏசப்பா. நிறைய இடங்களில் என்ன சொல்கிறது, அந்த சுச்சுவேஷனில் நான் இருக்கவே மாட்டேன். பட் மெனி ஆஃப் த பிளேம்ஸ் ஹவ் கம். காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஐ ஐ ஐ ஆல்வேஸ் பிளான் தட் ஐ ஷுட் எஸ்கேப். போயிடணும் வர வேணாம், இந்த மாதிரி நான் எதுக்கு பிரச்சனைங்க, நான் செய்யாத குற்றங்களை நான் அனுபவிக்க மாட்டேன். நோ, காட் செட். நான் சிலுவையில் இருந்தபோது நான் செய்யாத உங்களுடைய பாவங்களுக்காக தான் நான் என்ன பண்ணேன், எல்லா வேதனைகளும் நான் அனுபவித்தேன். டிட் ஐ ஸ்பீக் எனி திங்? So if I should go through that, I need so much of prayer, so much of surrendering. ஆண்டவரே, எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு பலத்தை கொடுங்க. I don't know what is ahead. Tomorrow I don't know what people may talk about me. என்னை குறித்து என்ன பேசுவாங்களோ, என்ன சொல்லுவாங்களோ, அதை தாங்க முடியாமல் இருக்கிற நான் நாளைக்கு அதை தாங்கணும். பிகாஸ் அன்லெஸ் ஐ ஃபினிஷ் தட், அதை நான் முடிக்கலைன்னா நெக்ஸ்ட் லெவல் என்னால் போக முடியாது. ஸோ இவ்வளோ நேரத்துக்கு நான் வேறு லெவலில் இருந்திருக்கணும். வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்த நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண அதே ப்ராப்ளம்ஸ் இன்னும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா நம்ம யோசித்து பார்க்கணும். வை ஆர் வி கீப்பிங் த கிராஸ் டவுன்? ஜஸ்ட் பிகாஸ் இந்த பிரச்சனையை நம்மளால் தாங்க முடியல, இந்த சூழ்நிலையை நம்மளால் எதிர்கொள்ள முடியல அப்படின்றதுனால வி கீப் அவர் கிராஸ் டவுன். அண்ட் ஸ்பிரிச்சுவல் லெவலில் நம்மளுடைய அந்த அத்தாரிட்டிஸ், அந்த என்ன அத்தாரிட்டி ப்ளஸ் அந்த லெவலிங் அப் இஸ் நாட் ஹேப்பனிங் பிகாஸ் வி ஆர் கீப்பிங் த கிராஸ் டு பி ஆன் த சேஃபர் சைட். ஸோ திஸ் டைம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய சிலுவையை நாம் எடுக்க போகிறோம். பி இட் ஹார்ஷ். சில நேரங்களில் அந்த பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது ஏதாச்சும் ஒரு தனியாக ஒரு ரூம் போயிட்டு ஐ ஃபீல் லைக் பிரேக்கிங் thousands of things. See, I'm being open. நான் ஒன்று தெய்வ பிறவி கிடையாது, நானும் ஒரு மனுஷி. I'm asking God in each and every day of my life. So whatever is happening, I just bring it to God. Sometimes God does not answer. Just because God does not answer, it does not mean that He does not exist. He is there. He is testing my patience. அவர் என்னை சோதிக்கிறாரு. நான் பொண்ணா இன்னும் மாறலை அப்படின்னு அவர் சோதிக்கிறாரு, எனக்கு தெரியுது.
ஸோ சம்டைம்ஸ் மை ஆங்கர் ஏதாச்சும் ஒன்று எடுத்து ஓடிக்கலாமா, இல்லை அந்த கர்ப்ப வேதனை படும்போது நான் கத்துனது போல மறுபடியுமாக நான் கத்துனோம் அப்படின்னு கூட தோணியிருக்கு எனக்கு. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் சரவுண்டட் பை பீப்புள் விச் ஐ குட் நாட் டூ. பட் எவ்ரி டைம் ஐ வாஸ் ரிமைண்டட், கடினமாக என்னை நடத்தும் பொழுது, some situations in life when that does not happen, நம்முடைய சிலுவைகளை நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், கீழே வச்சு லெவலில் பாவாமல் அதையே நம்ம வருஷமாக அதே பிரச்சனைகளிலே வாழ ஆரம்பிக்கிறோம். இதே பிள்ளையே ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ உன்னை காக்கணும், உன்னை நீ காப்பாற்றிக்கணும், என்னுடைய ஐயோ நான் என் செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் இழக்கக்கூடாது, இப்படி நான் நினைக்கிறதுனால தன் ஜீவனை காக்க நினைக்கிறவன் அதை இழந்து போவான். ஆனால் அதை என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காத்துக்கொள்கிறான். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி ஷுட் நெவர் கீப் அவர் கிராஸ் டவுன் ஃபார் எனி ரீசன்ஸ். அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் கலப்பையிலே கையை வைத்துவிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம போகிற கிறிஸ்தவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கிட்டோம். ரிமெம்பர் யோர் கிராஸ். அந்த சிலுவையை கீழே வைக்காம நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நமக்கு செவி கொடுப்பார். அந்த இன்னும் ஒரு ஹம்பிள்னஸில், இன்னும் ஒரு அவர் அன்னைக்கு எப்படி யார்கிட்டையுமே பேசாமல் அவரை அடிக்கும் பொழுது, நிந்திக்கும் போது, துப்பும் பொழுது கூட அவர் யார்கிட்டையும் பேசாமல் தம்மை அவர் தாழ்த்தினது போல் இன்னும் அவரை போல மாறுற வரைக்கும் we will never have the level up. நம்மளுடைய level up ஆகாது. We will be carrying the same cross for 10 years, 15 years, wasting our spiritual life. So God allows every problems, trials, everything, whatever எது நடந்து கொண்டிருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே. அவர் God is teaching you something. உனக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை மறவாதே. ஸோ ரன், take up your cross, be determined that you're not leaving the cross down. Let's get going. This is not an ordinary life. This is a battle. There is a battle for our souls because we know the living God. Let's run. Let's let our focus be hooked on Jesus. Let's keep going. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நிஜமாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.